அப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு கடலில் போயிட்டே இருப்பாங்க. அப்படியே வழி மாறி போயிட்டோம், சிக்னல் கிடைக்காது. சிக்னலுக்காக என்ன பண்ணாங்க, ஒரு பலூன் பண்ணி பலூனில் வந்து சிக்னலை மேலே தூக்கி அந்த பலூனை உயர பறக்க விடுவாங்க. அப்படி சிக்னல் கிடைக்கும் அப்படின்ட்டு பாண்டா வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவான். அதை தோர் கேட்கவே மாட்டான். என் ரிசர்ச் வந்து ப்ரூஃப், நம்ம போயிடலாம் அப்படிலாம் சொல்லுவான். நீ வரியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்பான். இவங்க 5 பேரும் வந்து அவ்வளோ தியாகம் பண்ணி அந்த போயிட்டு இருப்பாங்க. சடனா ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கடல்ல கீழே வந்து தண்ணிலாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். அங்க பாத்தீங்கன்னா ஒரு மிருகம் வரும், கடல் மிருகம். அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து போராடி சண்டை போட்டு அங்க இருந்து தப்பிச்சு போவாங்க. கடல்ல வந்து ஒரு சுழல்னு ஒண்ணு இருக்கும். அது எப்படின்னா நடுக்கடல் கிட்ட போனதுக்கு அப்புறம் அது ஒரு சுழல்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த இடத்துல எப்பவுமே போனா பேசிக்கா 20 அடி கிட்ட அலை வந்து இருக்குமா, அதுதான் சுழலாம், கடலோட சுழலாம். அந்த சைடுக்கா படகு போயிடும், அந்த சுழல்ல மாட்டிப்பாங்க. அதுல இருந்து எப்படி தப்பிச்சு அதுக்கப்புறமா வேற திசை நோக்கி போவாங்க. தப்பா திசை போயிடுவாங்க. அவங்களுக்கு சிக்னல் கிடைக்காது. ரேடியோ வச்சு அவங்களுக்கு அலர்ட் கொடுப்பாங்க, எல்லாருக்கும் சிக்னல் கொடுப்பாங்க. இங்க நியூஸ் மீடியா எல்லாரும், பிரசிடென்ட் எல்லாமே வாட்ச் பண்ணுவாங்க. இவங்க இதை எப்படி முடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சிக்னல் கொடுத்தே ஆகணும்ல, இவங்க இப்படி போயிருக்காங்க அப்படின்றது. இது எல்லாமே அந்த இதுல இருக்கவங்க எல்லாருமே அது ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பாங்க.